8 இஸ்ரவேலர்கள் உயிரிழப்பு அப்படின்னு சொல்லி பாருங்க. 8 இஸ்ரேலிஸ் கில்டு இன் லெபனான். ஸோ நம்ம நீண்ட காலமாக பார்த்துட்டு வரோம், இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் இடையில நீண்ட நெடிய வார் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக 1 வருஷத்துக்கு மேலாக நடந்துட்டு இருக்கு. அதனுடைய தொடர்ச்சியாக லெபனான் மீதும் தாக்குதல், இஸ்ரேலோட தாக்குதல் அப்படிங்கிறது இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கோம். லெபனான். ஸோ லெபனானில் 8 இஸ்ரேல் வீரர்கள் உயிரிழப்பு அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்கணும். லெபனான் அப்படிங்கிறது அங்கே லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா அப்படிங்கிற தீவிரவாத அமைப்போடு, எந்த அமைப்புப்பா? ஹிஸ்புல்லா. அப்போ இஸ்ரேல் அப்படிங்கிறது எந்த வருஷம் சுதந்திரம் அடைஞ்சது? 1948. அவங்களுடைய முழுமையான சுதந்திரம் எந்த வருஷம்னு பார்த்தோம்? 1967. ஸோ இஸ்ரேலோட பிரதமர் யாருன்னு பார்த்தோம்? பெஞ்சமின் நெதன்யாகுன்னு பார்த்தோம். இஸ்ரேலோட கேபிட்டல் சிட்டி எதுன்னு பார்த்தோம்? ஜெருசலேம். அப்போ இஸ்ரேல் அப்படிங்கிறது எப்போ முதல் தாக்குதலை நடத்தியது? அக்டோபர் 7ல் அவங்க. பாலஸ்தீன் அக்டோபர் 7 அப்படிங்கிறல பாலஸ்தீன் 2023. எவ்வளோ அப்படிங்கிற ஏவுகணைகள் மிஸ்ஸில்ஸ் ஏவனாக தெரியுமா? 5000. இந்த 5000 எவ்வளோ பேர் இறந்தாங்கன்னு தெரியுமா? 1400 பேர், 1400 அப்படிங்கிறது இறந்தாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இன்னைக்கு கரெக்டாக பேசல, லெபனானில் 8 இஸ்ரேல் வீரர்கள் உயிரிழந்திருக்கிறாங்க. ஹிஸ்புல்லா அமைப்பு தாக்குதல் நடத்தி இருக்குது. ஸோ ஈரான் அப்படிங்கிறதுக்கும் இஸ்ரேலுக்கும் மறுபடியும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சண்டை. இஸ்ரேல் அண்டு ஈரான், இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் அப்படிங்கிறது. அப்போ தொடர்ச்சியாக இங்கே இஸ்ரேல் லெபனான், இஸ்ரேல் ஈரான், இஸ்ரேல் பாலஸ்தீனம். அப்போ இந்த தாக்குதல் அப்படிங்கிற காரியங்களுக்கு யார் ஆதரவு கொடுக்குறா அப்படின்னு கேட்டால் அமெரிக்கா ஆதரவு கொடுக்குது. அமெரிக்கா அப்படிங்கிறது ஆதரவு. ஸோ இந்தியா அப்படிங்கிற ஒரு நிலைமை, இந்தியா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதனுடைய தொடர்ச்சியாக அப்படிங்கிறது நான் பார்க்குறேன். அடுத்த விஷயம். ஸோ இன்றைக்கு ஒன்றா கரண்ட் அஃபேர்ஸில் அக்டோபர் 2, இந்த அக்டோபர் 2, 2014 அப்படிங்கிறது என்ன ஆரம்பிச்சாங்கன்னா ஸ்வச் பாரத் அப்படிங்கிறத ஆரம்பிச்சாங்க. ஸ்வச் பாரத். இந்த ஸ்வச் பாரத் அப்படின்னு சொன்னால் கிளீன் இண்டியா அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். The Clean India is also very, very important. It was started in the year 2014. It was started in the year 2014, October 2. It was started in the year 2014, October 2, Swachh Bharat. So 10 years completed. 10 years completed அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. 10 years completed. 10 years completed. இது என்ன சார் ப்ராஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளீன் இந்தியா ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். கிளீன் இந்தியா அப்படின்னு சொன்னால் தமிழில் தூய்மையான இந்தியா அப்படின்னு சொல்லுவோம். கிளீன் இந்தியா அப்படின்னு சொன்னால் தூய்மையான இந்தியா. பிரதமர் மோடி பதவியேற்ற பிறகு முதல் பிரதமர், சரியா, பிஜேபியில இருந்து நீண்ட காலத்துக்கு பிறகு முதன்மை அந்த மாதிரி பிரதமராக பதவியேற்ற உடனே என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த கிளீன் இந்தியா ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத அவர் ஆரம்பித்தார். கிளீன் இந்தியா ப்ராஜெக்ட். அப்போ கிளீன் இந்தியா அப்படின்னு சொன்னாவே நீங்கள் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும் தூய்மை பாரதம். அப்போ என்ன பண்ணுவாங்க, இதில் ஒவ்வொரு அந்த மாதிரி எம்பியும் குறைஞ்சபட்சம் 5 கிராமங்களை தேர்ந்தெடுக்கணும், அதை நீங்கள் க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க. அப்போ தான் பிரதமர் மோடி நமாமி கங்கா அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கூட ஆரம்பித்தார். கங்கையை தூய்மைப்படுத்துவோம், க்ளீன் கங்கா அப்படிங்கிற ப்ராஜெக்ட். ஸோ அந்த அடிப்படையில் 10 ஆண்டுகள் அப்படிங்கிறது நிறைவு பெற்று இருக்குது. 10 ஆண்டுகள் அப்படிங்கிறது நிறைவடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு. அதாவது வளமைக்கான புதிய வழி தூய்மை இந்தியா இயக்கம். தூய்மை இந்தியா அப்படின்னா க்ளீன் இந்தியா ப்ராஜெக்ட். அப்போ க்ளீன் இந்தியா ப்ராஜெக்ட் when it was started அப்படின்னா 2014. எந்த டேட்டில் ஆரம்பித்தாங்கன்னா அக்டோபர் 2. அடுத்த நிச்சயம். சரி, மது ஒழிப்பு மாநாடு அப்படிங்கிறது தமிழகத்தில் எந்த கட்சி நடத்துறது? விசிகா, விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ஸோ நேற்று தினம் நடத்துனாங்க. ஸோ அதுக்கும் தேர்தல் அரசியலுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. அவங்களோட முக்கியமான தீர்மானம் என்ன அப்படின்னு கேட்டால் இந்தியா முழுமைக்கும் மது கொள்கை தீர்மானம் அப்படிங்கிற சொல்கிறாங்க. மது விலக்கு, எராடிகேஷன் ஆஃப் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நார்காட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடியது. டாஸ்மாகை ஒழிக்கணும், குறிப்பாக இந்தியா முழுமைக்கும் ஒரே மாதிரியான மதுவிலக்கு கொள்கை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த ஆர்டிக்கிளில் சொல்லப்பட்டிருக்குன்னா ஆர்டிகல் 47 டிபிஎஸ்பியில் சொல்லப்பட்டிருக்கும். டிபிஎஸ்பி, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஸோ இந்தியன் பாலிட்டியில் அதுதான் இன்றைக்கி நடத்த போகிறோம். டிபிஎஸ்பி ஆர்டிகல் 47 இப்படி வந்துருவாங்க. பார்த்து ஓகே, எப்படி உட்காந்துருவாங்க. ஸோ ஆர்டிகல் 47 இதுதான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஆர்டிகல் 47 அப்படின்னு சொல்லக்கூடியது மது ஒழிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய, இந்த மது ஒழிப்பு மட்டும் இல்லை, போதைப் பொருட்கள் அப்படின்னு சொல்லுவோம், நார்காட்டிக்ஸ். அந்த போதை ஒழிப்பு அதையும் சொல்கிறாங்க. ஆர்டிகல் 47 அதை முழுமையாக அமுல்படுத்தணும், இந்தியா முழுமைக்கும் அமுல்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
மது ஒழிப்பு மாநாடு அப்படிங்கிறது உளுந்தூர்பேட்டை கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தான் 22 பேர் வந்து பார்த்தீங்கன்னா விஷ சாராயம் மருந்து இறந்து போனாங்க. அந்த அடிப்படையில் ஸோ மது ஒழிப்பு மாநாடு அப்படிங்கிறது விசிகா முன்னெடுத்திருக்கு. ஸோ அதனுடைய மாநாடு அப்படிங்கிறது நேற்று நடந்து முடிஞ்சிருக்கு. இது அரசியலுக்கான மாநாடு அல்ல அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து ரொம்ப முக்கியமானது, நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். ஆர்த்தி சொல்லுமா, ஆர்த்தி எந்த மாநிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவ மாணவி அப்படிங்கிறது கொலை செய்யப்பட்டாங்க? வெஸ்ட் பெங்கால். வெஸ்ட் பெங்காலோட கேபிட்டல் சிட்டி வனராஜா. கல்கத்தா, அதோட வெஸ்ட் பெங்காலோட முதலமைச்சர் யார்? மம்தா பானர்ஜி. எந்த கட்சி? திரிணாமுல் காங்கிரஸ். மம்தா பானர்ஜி எந்த கட்சி? திரிணாமுல் காங்கிரஸ். எழுதி வச்சுங்க. டெல்லியில் 5,600 crore. டெல்லியில் 5,600 கோடி. டெல்லியில் 5,600 crore. டெல்லியில் 5,500 கோடி, 600 கோடி. 5,600 கோடியில் போதைப் பொருட்கள் பறிமுதல் அப்படி சொல்லி போடு. அதே நான் சொன்ன நார்காட்டிக்ஸ் மெட்டீரியல்ஸ், போதைப் பொருள் அப்படிங்கிற மாதிரியான பறிமுதல் பண்ணியிருக்கிறாங்க. எவ்வளோ கோடியில் அப்படின்னு கேட்டால் 5,600 கோடியில். தலைநகரில் டெல்லி அப்படிங்கிறது நம்முடைய தலைநகர் அப்படின்னு சொல்லக்கூடியது. தீபிகா சொல்லுமா, நம்முடைய தீபிகான்ற தேஷ்முகி, நம்முடைய தலைநகர் அப்படின்னு சொல்லக்கூடியது எந்த வருஷம் தேசிய தலைநகராக மாறுச்சு? 1991 அறிவிக்கப்பட்டு அதான் டெல்லி அந்த மகளுடைய கேபிட்டல்ஸ் ஆக்ட் அப்படின்னு எழுதி வச்சு 69வது அமெண்ட்மெண்ட். 69வது அமெண்ட்மெண்ட்டு 1991. அப்போ 69வது அமெண்ட்மெண்ட்டு 1991 அப்படிங்கிறது தான் நமக்கு டெல்லி கேபிட்டல்ஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட். டெல்லி கேபிட்டல்ஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட். டெல்லி தேசிய தலைநகராக அறிவிக்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்டால் 1991. எத்தனையாவது அமெண்ட்மெண்ட்னு கேட்டால் 69வது அமெண்ட்மெண்ட். அவள் எப்போ இருந்து டெல்லி தேசிய தலைநகராக செயல்பட ஆரம்பிச்சதுன்னா 1992. 1992. அப்போ டெல்லி அப்படிங்கிறது தேசிய தலைநகர். அப்போ டெல்லி அப்படின்னு சொல்லக்கூடியதனுடைய பழைய பேர் என்ன தெரியுமா? இந்திரபிரஸ்தா. டெல்லியோட பழைய பேர் இந்திரபிரஸ்தா. டெல்லி அப்படிங்கிறதுனுடைய தற்போதைய முதலமைச்சர் யார்? அதிசி. பேசுங்க. அதிசி எப்படி சொல்லி? கயல்விழி ஆன்லைன். கயல்விழி ஆன்லைன். அதிசி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க டெல்லியில எத்தனையாவது பெண் முதலமைச்சர்? இந்தியாவினுடைய எத்தனையாவது பெண் முதலமைச்சர்? டெல்லியில 3வது சார். டெல்லியில 3வது. இந்தியாவுல 17வது சார். இந்தியாவுல 17th சிஎம். பெண்கள்ல 17வது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். டெல்லியில 17வது, டெல்லியில 3வது, ஒட்டுமொத்த இந்தியாவில் 17வது. கைவெளி தான் கொஸ்டின். டெல்லி ஆண்ட முதல் முஸ்லீம் பெண்ணரசி யார்? ரஷ்யா பேகம் சார். சுல்தானா ரஷ்யா பேகம். அப்ப சுல்தானா ரஷ்யா பேகம் யாருடைய மகள்? இல்டுமிஷோட பொண்ணு சார். இல்டுமிஷ் அப்படிங்கிறவங்களுடைய மகள். அதனால தான் இந்தியாவை ஆண்ட முதல் முஸ்லீம் பெண்ணரசி, அதாவது டெல்லி ஆண்ட முதல் முஸ்லீம் பெண்ணரசி அப்படின்னாவே சுல்தானா ரஷ்யா பேகம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். சுல்தானா ரஷ்யா பேகம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். இட் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படி சொல்லி பார்க்குறோம். எழுதி வச்சுங்க. ஸோ 5,600 கோடி அப்படிங்கிறது டெல்லியில் போதைப் பொருள் அப்படிங்கிறத கேப்சர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. அடுத்து துணை முதலமைச்சர். தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சர் யார்? உதயநிதி ஸ்டாலின். பேசுங்க. உதயநிதி ஸ்டாலின் அப்படிங்கிறவர், அவருக்கான சீஃப் செக்ரட்டரி, அவருடைய பர்சனல் செக்ரட்டரி, அவருடைய செயலாளர் யார்? செக்ரட்டரி. ஒவ்வொரு அமைச்சர்களுக்கும் ஒவ்வொரு செக்ரட்டரி இருப்பாங்க. ஒவ்வொரு அமைச்சர்களுக்கும் ஒவ்வொரு செக்ரட்டரி இருப்பாங்க. அந்த செக்ரட்டரி வரிசையில் கிட்டத்தட்ட நம்முடைய துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய, சரியா? ஸோ யார்? உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பிரதீப் யாதவ் ஐஏஎஸ். பிரதீப் யாதவ் ஐஏஎஸ் இவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பர்சனல் செக்ரட்டரியாக அப்பாயின்மெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். பிரதீப் யாதவ் இவர் உயர்கல்வித்துறை அப்படிங்கிறதுக்கான செக்ரட்டரியாக இருந்தார். ஹையர் எஜுகேஷன் அப்படிங்கிறதுக்கான செக்ரட்டரி. மையமே ட்ரை பண்ணுமா? இப்போ யார் வந்து ரீசெண்டாக உயர்கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார்? ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டராக பொன்முடி இருந்தார். ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர். இப்போ அவர் வந்து இப்போ ஃபாரஸ்ட்டுக்கு போயிட்டார். ஃபாரஸ்ட்டுக்கு இப்போ அவருக்கு பதிலாக யார் உள்ளே வந்திருக்கா? செழியன். யாருங்க? செழியன். செழியன் அப்படிங்கிறவர் நமக்கு ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டராக இருக்கார் தமிழ்நாட்டை பொறுத்தவரை. சரி, தமிழ்நாட்டுக்கு ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் அப்படிங்கிறது செழியன் அப்படின்னு சொன்னால்
இந்தியாவினுடைய ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் யார்? தர்மேந்திர பிரதான். தர்மேந்திர பிரதான். இவர் தான் MHRD, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட். மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இதனுடைய மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். தர்மேந்திர பிரதான். ஸோ இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸில் முதல் பக்க செய்தியில் லெபனான் அப்படிங்கிறதுல 8 இஸ்ரேல் வீரர்கள் உயிரிழந்திருக்கிறாங்க. இது ஹிஸ்புல்லா அமைப்பு தான் அதோடைய தாக்குதல் ஏற்படுத்தியிருக்கு. லெபனானில் இருக்கக்கூடிய முக்கியமான அந்த தீவிரவாத அமைப்பு டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸில் இருக்கிறவங்க ஹிஸ்புல்லா. அப்போ இந்தியா அப்படிங்கிறது வேண்டுகோள் விடுத்திருக்கிறாங்க, போரை தவிர்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான வேண்டுகோள் விடுத்திருக்கிறாங்க. சரியா? ரொம்ப முக்கியமானது. சஞ்சனா ஃப்ரம் ஓசூர் இருக்கீங்களாப்பா? சஞ்சனா சொல்லுங்க, இந்த கிராம சபை கூட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது வருடத்திற்கு தமிழகத்தில் எத்தனை முறை நடத்தப்படும்? கிராம சபை கூட்டம் 6. சொல்லுங்க, ஆஃப்லைன்ல சொல்லுங்க, எத்தனை முறை? 6 முறை நடத்துவாங்க. ஜனவரி 26 எழுதணும், ஒன்று எழுதணும். புதுசாக இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் எழுதுங்க, குயிக்காக எழுதுங்க. ஜனவரி 26 ஃபஸ்ட்டு, ஜனவரி 26, ஏன்னா அன்னைக்கு ரிபப்ளிக் டே. ஜனவரி 26 ரிபப்ளிக் டே அன்னைக்கு கிராம சபை கூட்டம் நடைபெறும். 2 ஜனவரிக்கு அப்புறம் மார்ச்ல இருக்கா? மேல தான் இருக்கு, மார்ச்ல இல்லை. ஆமா, வாட்டர் டே இருக்குல்ல, மார்ச் 22. மார்ச் 22 இன்டர்நேஷனல் வாட்டர் டே. மார்ச் 22 இன்டர்நேஷனல் வாட்டர் டே, சர்வதேச நீர் தினம். அன்னைக்கும் கிராம சபை கூட்டம் நடைபெறும். அதுக்கப்புறம் மே 1, மே 1 இன்டர்நேஷனல் லேபர் டே, சர்வதேச உழைப்பாளர் தினம், மே 1 அன்னைக்கும் நடத்தப்படும். அப்போ ஜனவரி, மார்ச், மே. மேக்கு அப்புறம் ஜூனில் கிடையாது, ஜூலையில் கிடையாது. ஆகஸ்ட் 15 இண்டிபெண்டன்ஸ் டே. ஆகஸ்ட் 15 இண்டிபெண்டன்ஸ் டே. ஸோ அன்னைக்கு கிராம சபை கூட்டம் நடைபெறும் ஆகஸ்டில். அதுக்கப்புறம் செப்டம்பரில் கிடையாது. அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி டே. ஏன்னா அக்டோபர் 2 முக்கியமான தலைவர்களுக்கான ஹானர் பண்ணுறது. ஒன்று காமராஜர், அவருடைய நினைவு நாள். காமராஜர் நினைவு நாள். காமராஜர் எந்த வருஷம் இறந்தார்? 75, 1975. பிறப்பு 1903. காமராஜருடைய பிறப்பு 1903. காமராஜருடைய இறப்பு 1975. காந்தியோட பிறப்பு 1869. காந்தியோட இறப்பு 1948. எழுதுறீங்களான்னு செக் பண்ணிங்க கிருஷ்ணன். சரியா? எழுதுறீங்களான்னு செக் பண்ணிங்க. அப்போ காந்தியோட பிறப்பு இப்போ 1869. எந்த டேட்டில்? அக்டோபர் 2. அக்டோபர் 2. சரியா? அப்போ காமராஜருடைய பிறப்பு இப்போ 1903. 1903 டேட்டு ஜூலை 15 கல்வி வளர்ச்சி நாள், எஜுகேஷன் டெவலப்மெண்ட் டே, கல்வி வளர்ச்சி நாள் அப்படின்னு சொல்கிறோம். மது ஒழிப்பு மாநாடு யார் நடத்தியிருக்கா? டிசிகா. இது எதற்கானது அல்லன்னு சொல்லியிருக்காங்க? அரசியலுக்கானது அல்ல. மதுவை தமிழக அரசால் மட்டுமே ஒழிக்க இயலாது ரகுபதி சொல்லியிருக்கிறார். ரகுபதி அப்படிங்கிறவர் எந்த புரோட்டோகால் மினிஸ்டர்? எழுதி வச்சு, லா மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. லா மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு ரகுபதி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு, மதுவை தமிழக அரசால் மட்டுமே ஒழிக்க இயலாது, இது ஒட்டுமொத்த இந்தியாவும் கொண்டு வர வேண்டும், மத்திய அரசு இதுக்கு சட்டம் இயற்ற வேண்டும், லோக்சபாவில் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் அந்த மாதிரி கொண்டு வந்தால் மட்டும்தான் இதை ஒழிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஸோ காமராஜருக்கு நினைவஞ்சலி செலுத்தியிருக்கிறாங்க. ஸோ இவருக்கு காந்தி ஜெயந்தி அப்படின்றது கொண்டாடப்பட்டிருக்கிறது இந்தியா முழுவதும். அப்போ அக்டோபர் 2, 2014 ஸ்வச் பாரத் அப்படிங்கிற கிளீன் இந்தியா. ஸோ கிளீன் இந்தியா அப்படின்னு சொன்னாவே தூய்மையான பாரதம். ஸோ இந்தியாவை சுத்தமான இந்தியாவை வச்சுக்கிட்டா மட்டும்தான் நம்முடைய வளர்ச்சி அப்படிங்கிறது சாத்தியம். வளர்ச்சிங்கிறது சாத்தியம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஈரானுக்கு பயணங்களை தவிர்க்க வேண்டும். we should avoid travel to ஈரான். ஈரானுக்கு பயணங்களை தவிர்க்க வேண்டும். ஈரான் போகிறத தவிருங்க. டோன்ட் டிராவல் டு ஈரான். யார் சார் எச்சரிக்கை கொடுத்துருக்கா? காஷன். யாரால? எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி, வெளியுறவுத்துறை அமைச்சகம். ஸோ இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் ஈரானுக்கு பயணம் செய்வதை தவிருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் போர் வலுப்பெறுகிறது. இஸ்ரேல் அண்ட் ஈரான் அப்படிங்கிறதுக்கு வார் அப்படிங்கிறது இருக்கிறதுனால
என்ன பண்ணுறாங்க, அங்கே வந்து பயணங்களை தவிருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது முக்கியமானது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சு. அடுத்து தமிழகத்தினுடைய சீஃப் செக்ரட்டரி யார்? நல்லா பேசுங்க. முருகானந்தம். முருகானந்தம் IAS தமிழ்நாடோட சீஃப் செக்ரட்டரி. தமிழ்நாடோட சீஃப் செக்ரட்டரி முருகானந்தம் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, மாவட்டங்கள் தோறும் ஆய்வு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றார். அரசு திட்டங்கள், கவர்மெண்ட்டோட திட்டங்கள் மாவட்டங்களில் எந்த மாதிரி செயல்படுகிறது, இந்த கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் should be analyzed. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் அனலைஸ் பண்ணணுங்க, மாவட்டந்தோறும் அனலைஸ் பண்ணணும். தமிழக அரசினுடைய திட்டங்கள் எந்த அளவுக்கு மக்களை போய் சேருது அப்படிங்கிறத செக் பண்ணுங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்கிறார். யார் சார் அப்படின்னு சொன்னால், நம்முடைய உள்துறை செயலாளர், உள்துறை செயலாளர், சீஃப் செக்ரட்டரி ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லக்கூடியதை ஞாபகம் வச்சுக்கணும். சீஃப் செக்ரட்டரி. அடுத்தது வச்சுங்க ஜார்க்கண்ட். இந்த ஜார்க்கண்ட் அப்படிங்கிற ஒரு மாநிலம், ஜார்க்கண்ட் அப்படிங்கிற ஒரு மாநிலம் தர்மலிங்கம் சொல்லப்பா. ஜார்க்கண்ட் அப்படிங்கிறது இந்தியாவினுடைய எத்தனையாவது மாநிலம்? 28வது மாநிலம். எழுதி வச்சுக்கணும். 28th ஸ்டேட். நவம்பர் 15, 2000 உருவானது. நவம்பர் 15, 2000 28வது மாநிலமாக ஜார்க்கண்ட் அப்படிங்கிறது உருவாச்சு. ஜார்க்கண்ட் அப்படிங்கிறது பீகார்லேருந்து உருவாச்சு. ஜார்க்கண்ட் அப்படிங்கிறது பீகார்லேருந்து உருவாச்சு. ஜார்க்கண்டோட கேபிட்டல் சிட்டி அப்படின்னாவே ராஞ்சி. ஜார்க்கண்டோட கேபிட்டல் சிட்டினாவே ராஞ்சி. ஜார்க்கண்ட் அப்படிங்கிறதுனுடைய முதலமைச்சர் ஹேமந்த் சோரன். ஜார்க்கண்டோட சிஎம் வந்து ஹேமந்த் சோரன். ஜார்க்கண்டோட முதலமைச்சர் அப்படிங்கிறது ஹேமந்த் சோரன். ஜார்க்கண்டில் அந்த ஹேமந்த் சோரன் எந்த பார்ட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா. ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா. அப்போ ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா அப்படிங்கிறதுனுடைய தலைவர் தான் இப்போ இருக்கக்கூடிய ஜார்க்கண்டோட முதலமைச்சர். ஸோ ஹேமந்த் சோரன். ஜார்க்கண்டோட கேபிட்டல் சிட்டி ராஞ்சி. ஜார்க்கண்ட் அப்படிங்கிறது 28th ஸ்டேட் ஆஃப் இந்தியா. இட் வாஸ் ஸ்டார்டட் இன் த இயர் 2000. எந்த டேட்டில்? நவம்பர் 15. சொல்லுமா அஞ்சலை. 2000 மட்டும் எத்தனை ஸ்டேட் உருவாக்குனாங்க? படிக்கணும்னு சொல்லியிருக்கேன். வைதேகி சொல்லுமா. 3. என்னென்ன பார்த்தியா? எத்தனை முறை சொல்லியிருக்கோம். திரும்ப சொல்லிட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் சொல்லிட்டு இருக்கோம். மாநிலங்கள் உருவானது வச்சு சொல்லிட்டு இருக்கோம். கௌதம் சொல்லுப்பா. மதுரை. எத்தனைன்னு சொன்னா 3ல் ஒன்றுனா சொல்லுப்பா. எடுத்தோன்னே உத்தரகாண்ட் தானா? 26 அப்படிங்கிற எழுதுங்க. புதுசாக இருக்கிற பொண்ணுங்க எழுதுங்க. பழசாக இருக்கிறது அப்படி தான் இருக்கீங்க, புதுசாக இருக்கிறது அப்படி தான் இருக்கீங்க. 26 2000 உருவான 3 மாநிலங்கள். 26 சத்தீஸ்கர் ஃப்ரம் மத்திய பிரதேஷ். சத்தீஸ்கர் ஃப்ரம் மத்திய பிரதேஷ். நம்ம சைடில் குறைய வச்சுக்கிட்டு அப்புறம் படிக்கலை வைக்கலன்னு சொல்லக்கூடாது. திரும்ப சொன்னதை எவ்வளோ காலமாக படிச்சுட்டு இருக்கீங்க நீங்கள்? இப்போ நான் கேட்ட 3 பேருமே எவ்வளோ காலமாக படிக்கிறீங்க, எத்தனை முறை கேட்டிருப்பீங்கன்னு பாருங்க. 26 சத்தீஸ்கர் மத்திய பிரதேசத்திலிருந்து உருவாச்சு. 27 உத்தரகாண்ட் உத்தரப்பிரதேசத்திலிருந்து உருவாச்சு. 27 உத்தரகாண்ட் உத்தரப்பிரதேசத்திலிருந்து உருவாச்சு. 28 ஜார்க்கண்ட். 28 ஜார்க்கண்ட் பீகார்லேருந்து உருவாச்சு. 28 ஜார்க்கண்ட் பீகார்லேருந்து உருவாச்சு. டேட் வைஸாக வச்சிங்கன்னா 26 நவம்பர் 1, 27 நவம்பர் 9, 28 நவம்பர் 15. ஸோ 3மே 2000 தான். இப்போ இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள் இருக்குது கேட்டால் 28. எத்தனை யூனியன் டெரிட்டோரிஸ் இருக்குன்னு கேட்டால் 8. 28 + 8. ஸோ ஞாபகம் வச்சுங்க, 28 + 8. ஏன் ஜார்க்கண்டை பற்றி இன்றைக்கி நியூஸில் பார்க்குறோன்னா, அங்கே இந்துக்களோட எண்ணிக்கை சரிவு அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி குற்றச்சாட்டியிருக்காரு. ஜார்க்கண்டில் இந்துக்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது சரிவாக இருக்குது. இது பிரதமர் மோடி இதை பற்றி பேசணும் அவசியமே கிடையாது. இந்தியா இஸ் எ செக்குலர் நேஷன். இந்தியாங்கிறது ஒரு சமய சார்பற்ற நாடு. அப்போ மத சம்பந்தப்பட்ட தகவல் அங்கே குறைஞ்சா என்ன, குறையிலாட்டி என்ன? அங்கே மனிதர்கள் குறைஞ்சிருக்கிறாங்க, ஜிடிபி குறைஞ்சிருக்கு, அது மக்களுடைய முன்னேற்றம் குறைஞ்சிருக்கு, அல்லது மக்களுடைய வாழ்வாதாரம் குறைஞ்சிருக்கு, அல்லது மக்களுக்கு வேண்டிய பாதுகாப்பு குறைஞ்சிருக்குன்னு பேசினா நல்லது. அதான் ஒரு பிரதமர் பேச வேண்டியது, அதான் ஒரு குடியரசுத் தலைவர் பேச வேண்டியது, அதுதான் அமைச்சர்கள் பேச வேண்டியது. இந்துக்களோட எண்ணிக்கை சரிவாக இருக்குது அப்படிங்கிறத பேசுறது பிரதமர் பேசக்கூடாது. அதை தனி மனிதனாக பேசலாம். நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி அப்படின்னு மாதிரி அவர் பேசலாம், சரியா? பட் இந்துக்களோட எண்ணிக்கை சரிவாக இருக்குது அப்படிங்கிறது பிரதமர் மோடி அங்கே சொல்லியிருக்கிறார்.
ஸோ இதுதான் எதிர்க்கிறாங்க. அப்போசிஷன் பார்ட்டி எதிர்க்கிறதுக்கான முக்கிய காரணம், உலக நாடுகள் இந்தியாவை எதிர்க்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம், மதசாயல் பூசாதீங்க. இது இந்தியாங்கிறது மதசார்பற்ற நாடு. இந்தியா இஸ் எ செக்குலர் நேஷன். இங்கே எல்லாருக்கும் அந்த ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியமானது. அதுதான் அடிப்படை உரிமைகளே சொல்லப்பட்டிருக்கு. அடிப்படை உரிமைகள் எங்கேருந்து எடுத்தோம்? பேசுங்கப்பா. யூஎஸ்சியிலேருந்து எடுத்தோம். அடிப்படை உரிமைகள் எங்கே எடுத்தோம்? யூஎஸ்ஏலேருந்து எடுத்தோம். எத்தனை உரிமைகள் இருந்துச்சு? 7 உரிமைகள் இருந்துச்சு. சும்மா கேட்டு வச்சுக்கோப்பா, கேட்டு வச்சுங்க. நடத்துனது உங்களை நடத்துனதுனால நான் கேட்டுட்ருக்கேன். எத்தனை உரிமை இருந்துச்சு? 7 உரிமை இருந்துச்சு. எத்தனை உரிமை இருக்கு? 6 உரிமை இருக்கு. எந்த உரிமை இல்லை? ப்ராப்பர்ட்டி இல்லை, சொத்துரிமை இல்லை. சொத்துரிமை எந்த உரிமையில் இருக்கு? லீகல் ரைட்ஸில் இருக்கு. எந்த உரிமையில் இருந்துச்சு? ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருந்துச்சு. எந்த ஆர்டிக்கல்ல இருந்துச்சு? 31 இருந்துச்சு. இப்போ எந்த ஆர்டிக்கல்ல இருக்கு? இதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருப்பேன். நாளைக்கு இண்டிவிஜுவலாக கேட்டால் முடிச்சுக்கிட்டு இருப்பீங்க, வாயத்திறந்து சொன்னால் சொல்லிடுவீங்க. இப்போ இதை நம்ம தொடர்ச்சியாக இந்தியன் பாலிட்டி பேசும்போது எல்லாம் பேசிகிட்டே இருப்போம். அப்போ இண்டிவிஜுவலாக கேட்கும்போது அப்படியே மகன் முடிக்கக்கூடாது. எத்தனை இருந்துச்சு? 7. எத்தனை இருக்கு? 6. யார் இல்லை? ப்ராப்பர்ட்டி இல்லை. எங்கே இருக்கு? லீகல் ரைட்ஸில் இருக்கு. எந்த ஆர்டிக்கல்ல இருக்கு? 307 இருக்கு. எந்த ஆர்டிக்கல்லேருந்து போயிருக்கு? 31 போயிருக்கு. எந்த அமெண்ட்மெண்ட்ல இருந்து போயிருக்கு? 44 1978 1978 அமெண்ட்மெண்ட்ல போயிருக்கு. சரியா? ஆர்டிகல் 12 என்ன? டெஃபினிஷன். ஸோ எந்த ஆர்டிகல் இருந்து எந்த ஆர்டிகல் வரை, எந்த ஆர்டிகல் வரைக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டீல் ஆகுது? 12 இருந்து 35. 12 இருந்து 35. 12 என்னது? டெஃபினிஷன். 13 என்ன? வயலேஷன். 14 என்ன? சட்டத்தின் அனைவரும் சமம், ஆனால் ஈக்குவல் பிஃபோர் லா. 15 என்ன? டிஸ்கிரிமினேஷன், நோ டிஸ்கிரிமினேஷன். 16 என்ன? ரிசர்வேஷன். 17 என்ன? அன்டச்சபிலிட்டி எரடிகேஷன். 18 என்ன? அபிலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ். 19 இருந்து 22 வரைக்கும் என்ன? ஃப்ரீடம். 19 to 22 ஃப்ரீடம். 19ல் மட்டும் எத்தனை? 6. அதில் 1 என்ன? பேசுரிமை, எழுத்துரிமை, ஸ்பீக் அண்ட் ரைட். 2வது உரிமை என்ன? ஆயுதமின்றி கூடுதல், வித்தவுட் ஆர்ம்ஸ் கேதரிங். 3வது என்ன? சங்கம் வச்சுக்கலாம், ஃபார்ம் அண்ட் அசோசியேஷன். 4 என்ன? எங்க வேணாலும் போகலாம். 5 அங்கே போய் தங்கலாம். 6 தொழில் தொடங்கிக்கலாம். 20 தர்மலிங்கம். 20 அரெஸ்ட் வாரண்ட்ல இருந்து நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கான உரிமை. வித்தவுட் அரெஸ்ட் வாரண்ட் we cannot be arrested. சரியா? அந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க. முக்கியமானது படிச்சதை நல்லா ரீகால் பண்ணுறது தான் புத்திசாலித்தனம். RRR is very very important. The first one read, the second one revise, and the third one recall. திரும்ப திரும்ப நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் பரிச்சயமாகும். அதான் நான் சொல்கிறேன், பரிச்சயம் இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது போட்டித் தேர்வுக்கு. அடுத்து வச்சுக்க மேட் இன் இந்தியா. மேட் இன் இந்தியா அப்படிங்கிற ஒரு திட்டம். ஸோ இதுக்கு ஒரு சிம்பிள் கொடுத்துருந்தாங்க, மேக் இன் இந்தியா அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட். இது மேட் இன் இந்தியா அப்படிங்கிறது முத்திரை போடப்பட வேண்டும். இந்தியாவில் தயாரிக்கக்கூடிய அனைத்து பொருட்களுக்கும் மேட் இன் இந்தியா அப்படிங்கிற ஒரு முத்திரை போடணும் அப்படிங்கிற மாதிரி மத்திய அரசு ஆலோசனை கொடுத்துருக்குறாங்க. மேட் இன் இந்தியா ஷுட் பி கிவன் இன் ஆல் ப்ராடக்ட்ஸ். மேட் இன் இந்தியா ஷுட் பி கிவன் இன் ஆல் ப்ராடக்ட்ஸ் இன் இந்தியா. இந்தியாவில் தயாரிக்கக்கூடிய அத்துணை பொருட்களுக்கும் மேட் இன் இந்தியா அப்படிங்கிற முத்திரை போடணும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசாங்கம் ஆலோசனை கொடுத்துருக்குறாங்க. இந்த மேக் இன் இந்தியா ப்ராஜெக்டும் எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா 2014 தான். மேக் இன் இந்தியா, அதே ஜன்தன் யோஜனா, அதே மாதிரி ஸ்வச் பாரத், இது எல்லாமே முக்கியமானது. இந்திய அரசாங்கம் கொண்டு வந்த முக்கியமான திட்டங்கள் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். தூய்மை இந்தியா திட்டம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஸ்வச் பாரத், கிளீன் இந்தியா ப்ராஜெக்ட், இதெல்லாம் முக்கியமானது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஆஃப் அமெரிக்கா, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஆஃப் அமெரிக்கா ஆண்டனி பிளிங்கன், அவரும் நம்முடைய ஜெய்சங்கர், இந்தியாவினுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர், இந்தியாவினுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர், இவங்க ரெண்டு பேரும் சந்திப்பு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சு. அமெரிக்க அமைச்சர் பிளிங்கனும், சரியா, நம்ம இந்தியாவினுடைய அமைச்சர், வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்படிங்கிறது ஜெய்சங்கர், இவங்க ரெண்டு பேரும் சந்திச்சிருக்கிறாங்க. முக்கியமாக எங்கே சந்திச்சிருக்காங்கன்னா அமெரிக்கா வாஷிங்டனில், யூஎஸில் வாஷிங்டனில் தான் ரெண்டு பேரும் சந்திச்சிருக்கிறாங்க. இருநாடு பாதுகாப்பு குறித்து பேசியிருக்கிறாங்க. இருநாடு பாதுகாப்பு, டூ நேஷன்ஸ் டிஃபென்ஸ் பற்றி பேசியிருக்காங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு நபர் பிரசாந்த் கிஷோர். யார் கேள்விப்பட்டிருக்கா? பிரசாந்த் கிஷோர்
சொல்லுப்பா வனராஜா. அரசியல் அரசியல் விமர்சகர். யார் 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 எது இதில், ஸோ எந்த மாதிரியான அடுத்து யார் வெளில போகிறது யார், என்னென்ன மாதிரி அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி, எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி கொடுக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் நடத்திட்டு வந்தவர் தான் பிரசாந்த் கிஷோர். பிரசாந்த் கிஷோர் அப்படிங்கிறவர் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்? பீகார். பிரசாந்த் கிஷோர் அப்படிங்கிறவர் பீகார் மாநிலத்தை சார்ந்தவர். அவர் ஒரு புதிய கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார், எ நியூ பொலிட்டிக்கல் பார்ட்டி. அதுக்கு அவர் என்ன பெயர் வச்சிருக்கிறார்னா ஜன் சுராஜ். ஜன் சுராஜ். அப்ப பிரசாந்த் கிஷோர் பீகார்ல ஆரம்பித்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கட்சி, பொலிட்டிக்கல் பார்ட்டி. அதுக்கு பேரு சன் சுராஜ். தேர்தல் உத்தி வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர். சன் சுராஜ் அப்படின்னா மக்கள் நல்லா, சுராஜ்னா நல்லாட்சின்னு அர்த்தம், குட் கவர்னன்ஸ். சுராஜ்னா குட் கவர்னன்ஸ் அப்படின்னு அர்த்தம், மக்கள் நல்லாட்சி, பீப்புள்ஸ் கவர்னன்ஸ், குட் கவர்னன்ஸ், பீப்புள்ஸ் குட் கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய. ஸோ ஜன் சுராஜ் அப்படிங்கிற ஒரு கட்சியை தொடங்கி இருக்கிறார் பிரசாந்த் கிஷோர். பிரசாந்த் கிஷோர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க, பிரசாந்த் கிஷோர். ஸோ தீபிகா அன்மணிக்கமா, தீபிகா ஃப்ரம் சிவகங்கா. என்னாச்சு என்னாச்சு ஆஃப்லைனில் கிளாஸ் அட்டன் பண்ணலாமா? சார் மேம்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணேன் சார், ஊருக்கு வந்திருக்கேன். ஓகேப்பா. சன் சுராஜ் சார். சன் சுராஜ் எந்த கட்சிமா? தீபிகா. அந்த கட்சியை தொடங்கி இருக்கிறவர் யாரு? பிரசாந்த் கிஷோர். பிரசாந்த் கிஷோர் எந்த மாநிலத்தில்? பிரசாந்த் கிஷோர் எந்த மாநிலத்தில்? பீகார் சார். பீகாரோட கேபிட்டல் சிட்டி பாட்னா. பாட்னா அப்படிங்கிறது யாருடைய பழைய தலைநகர்? குப்தாஸோட பழைய தலைநகர். குப்தர்களுடைய முதல் தலைநகர் அப்படிங்கிறது பாட்னா. பாட்னாவோட பழைய பேர் என்ன? பாடலிபுத்திரம். பாடலிபுத்திரம். அப்ப இரண்டாவது தலைநகர் இது, குப்தருடைய இரண்டாவது தலைநகர் உஜ்ஜயினி. உஜ்ஜயினி அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். பீகாருடைய தற்போதைய முதலமைச்சர் யாரு? நிதிஷ்குமார். நிதிஷ்குமார். நிதிஷ்குமார் எந்த கட்சி? ஆம் ஆத்மியா? இல்ல சார், இல்ல சார். ஐக்கிய ஜனதா தள். ஐக்கிய ஜனதா தள், யுனைடெட் ஜனதா தள் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். யுஜேடி, யுனைடெட் ஜனதா தள் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஆம் ஆத்மி வந்து ரெண்டு மாநிலத்தில் மட்டும்தான் முதலமைச்சராக இருக்கிறாங்க. ஒன்று டெல்லி அண்டு பஞ்சாப். பஞ்சாப்ல யார்? தர்மலிங்கம். பகவத் மான் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுருங்க, சரியா? ஆம் ஆத்மி பார்ட்டி. அப்போ சன் சுராஜ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க, முக்கியமானது. தசரா திருவிழா மைசூரில் இன்னைக்கு தொடக்கம். தசரா, விஜயதசமி அப்படின்னு சொல்லுவாங்க, தசரா அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அப்போ தசரா அப்படிங்கிறது மைசூரில் இன்னைக்கு தொடங்குறாங்க. மைசூரு அப்படிங்கிறது யாரோட முதல் கேபிட்டல் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ இருக்க கர்நாடகாவோட பழைய பேர் என்னது? மைசூரு. எப்போ கர்நாடகான்னு மாற்றப்படுச்சு? 1973. 1973 தான் கர்நாடகா மாநிலம்னு உருவாச்சு. அதுக்கு முன்னாடி அது மைசூரு மாநிலம் தான். மைசூரு மாநிலம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். 1973 தான் கர்நாடகா மாநிலம்னு சொல்லி உருவாச்சு. கர்நாடகா மாநிலம் அப்படிங்கிறது உருவாச்சு அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ். அடுத்து நம்ம பார்த்தோம், ஏற்கனவே பார்த்தோம், ரஷ்யா அண்டு உக்ரைன். ரஷ்யா அண்டு உக்ரைன் இது நீண்ட கால போர், இன்னும் முடிவுக்கு வரல. ரஷ்யா அண்டு உக்ரைனுக்கு நீண்ட கால போர், அது இன்னும் முடிவுக்கு வரல. ஸோ உலக போர் அப்படிங்கிறதுல இதுவும் ஒரு பார்ட். ரஷ்யா அண்டு உக்ரைன். மேலும் ஒரு நகரத்தை கைப்பற்றியது ரஷ்யா. யாரோட நகரத்தை? உக்ரைனோட நகரத்தை. உக்ரைனோட கேபிட்டல் சிட்டி எது? கீவ். உக்ரைன் அப்படிங்கிறதுனுடைய கேபிட்டல் சிட்டி கீவ் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். உக்ரைன் அப்படிங்கிறதுனுடைய கேபிட்டல் சிட்டி கீவ். சரி, அப்போ ரஷ்யாவோட கேபிட்டல் சிட்டி மாஸ்கோ. ரஷ்யாவோட கேபிட்டல் சிட்டி மாஸ்கோ, உக்ரைனோட கேபிட்டல் சிட்டி கீவ். ரஷ்யாவோட அதிபர் விளாடிமிர் புதின். ரஷ்யாவோட அதிபர் விளாடிமிர் புதின். அவங்க பேர் என்னம்மா? பிரியதர்ஷினி. எழுதிக்கணும், அதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள் எல்லாருக்கும் சொன்னது தான். விளாடிமிர் புதின் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ரஷ்யாவில் எத்தனையாவது முறையாக அதிபராக மீண்டும் பொறுப்பேற்றிருக்கிறார்? 5வது முறையாக ஞாபகம் வச்சுக்கணும். ரஷ்யாவோட விண்வெளி ஆராய்ச்சி மையத்தினுடைய பேர் என்ன? மிர்ரு. ரஷ்யாவோட கேபிட்டல் சிட்டி என்னது? மாஸ்கோ. அப்போ ரஷ்யாவில் இருந்து நம்ம என்னெல்லாம் எடுத்திருக்கோம்? 5 ஆண்டு திட்டங்கள் எடுத்திருக்கோம், அடிப்படை கடமைகள் எடுத்திருக்கிறோம், பணமட டியூட்டிஸு, அதுக்கப்புறம் ஏரோ நாட்டிக்கல்ஸ், அந்த மாதிரி ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் எடுத்திருக்கிறோம். எழுதி வச்சுங்க. பாகிஸ்தானில் மேலும் 2 குழந்தைகளுக்கு போலியோ.
இந்த போலியோ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. போலியோ அட்டாக் பாகிஸ்தானில் மேலும் 2 குழந்தைகளுக்கு, உலகம் முழுவதும் முற்றிலும் ஒழிக்கப்பட்ட ஒரு நோயாக இருந்துச்சு போலியோங்கிறது முற்றிலும் ஒழிக்கப்பட்டதாக இருந்துச்சு. போலியோ வைரஸ் கம்ப்ளீட்டாக ஒரு நபருக்கு கூட போலியோ கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ மீண்டும் பாகிஸ்தானில் போலியோ அப்படிங்கிறது பரவிட்டு வருது. போலியோங்கிற அட்டாக் இருந்துட்டு வருது. ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்ற மாதிரி பார்க்குறோம். பாகிஸ்தானில் மேலும் 2 குழந்தைகளுக்கு போலியோ. அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. ரஷ்யாவோட உக்ரைன் நகரம் அப்படிங்கிறத நான் பார்த்துட்டோம். ஸோ ஓவரால் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. ஸோ இன்றைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸில் இதுதான் முக்கியமான நியூஸாக இருக்குது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. ஸோ படிக்கலாம். கொஞ்சம் திரும்ப பாருங்கள், நான் மறுபடியும் கேட்குறேன். திரும்ப பாருங்கள். கரண்ட் அஃபேர்ஸ் ஓவர் அப்படியே படிச்சுக்கலாம். ஸோ கேள்வியில் கேட்டுக்கலாம் அந்த மாதிரி என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி.